சந்தோஷமாக இருக்கிறீங்களா? அல்லேலூயா. புதிய மாதத்தில் நல்ல ஆண்டோட சமூகத்தில் அதிகமாக காத்திருங்க. ஆண்டவரோடு கூட இருக்க வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சகரியா 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். சகரியா 8:13. சம்பவிப்பது என்னவென்றால், யூதா வம்சத்தாரே, இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் புறஜாதிகளுக்குள்ளே சாபமாய் இருந்தது போலவே ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன். பயப்படாதேயுங்கள், உங்கள் கைகள் திடப்பட கடவது. ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இதுவரைக்கும் இந்த பாடல்கள் ஆராதனை நாம மகிமைப்படும்படியாக நடத்தின கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை நீர் ஆசீர்வதியும், எங்களோடு பேசும். ஆண்டவரே, நாங்கள் புரிந்து கொள்ளும்படி எங்கள் கண்களை திறந்தருளும். உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஆமேன். நீங்கள் வாக்குத்தத்தம், பயப்படாதீங்கள், உங்கள் கைகள் திடப்பட கடவது. புதிய மாதத்தில் கொடுக்குற இந்த பிப்ரவரி மாத வாக்குத்தத்தம், பயப்படாதே, உங்கள் கைகளை திடப்படுத்துவேன். அல்லேலூயா. பயப்படாதே, உங்கள் கைகளை திடப்படுத்துவேன். இங்கே சகரியா மூலம் சம்பவிப்பது என்னவென்றால், யூதா வம்சத்தாரே, இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் புறஜாதிகளுக்குள்ளே சாபமாய் இருந்தது போல ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன். அல்லேலூயா. பயப்படாதீங்கள், உங்கள் கைகள் திடப்பட கடவது. பொதுவாக இந்த கைகள் என்று சொல்லும் போது நம்ம நல்ல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறது கைகள். அல்லேலூயா. சில நம்முடைய வாழ்க்கையில் தேவைகள், நமக்கு வர வேண்டிய நன்மைகள் அது கிடையாவிட்டால் நம்முடைய கைகள் என்ன ஆகும்னா, என்ன பண்ணும்? தளர்ந்து போகும். அல்லேலூயா. அப்போ இந்த கைகள் தான் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் நீங்கள் ஆண்டவர் சொல்கிறார், பயப்படாதே, உன் கைகளை நான் திடப்படுத்துவேன். இந்த மாதம் நான் என்ன பண்ணுவேன்? உன் கைகளை திடப்படுத்துவேன். திடப்படுத்துவேன் என்றால் நான் வலுப்படுத்துவேன். அல்லேலூயா. அப்போ நல்ல உங்கள் கைகள் நல்ல நிறைவாக இருக்கும்போது எப்படி இருக்கும்? நல்ல உற்சாகமாக இருக்கும். சிலது உங்களுக்கு ஒரு பற்றாக்குறை, ஒரு குறைவுகள் வந்தோடனே இந்த கை என்ன ஆகிடும்? ஆமாம், வலு இழந்துடும். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன் கைகளை வலுப்படுத்துவேன், நான் உறுதிப்படுத்துவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. எதை குறித்தும் நீ பயப்படாதே, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை நான் ரட்சிப்பேன். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார்னா, அந்த வார்த்தை நீங்கள் பிடிச்சிப்பீங்கன்னா, அந்த வார்த்தை உண்மையாக நீங்கள் விசுவாசிப்பீங்கன்னா, அந்த வார்த்தையின்படியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அப்போ அந்த ஆசீர்வாதமும் அந்த வாக்குத்தத்தம் எனக்கு வாழ்க்கை நடைபெறலைன்னா நான் எதை பண்ணலை? பிடிச்சிக்கல. நம்ம பிடிச்சிக்கணும். நல்லா ஆண்டவர் சொன்ன வார்த்தையை பிடித்து கொள்வோமானால் அதற்குரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு என்ன பண்ணுவார்? தருவார். நீங்கள் ஏசாயா 35:3 சொல்லுகிறது. ஏசாயா 35:3, தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். அல்லேலூயா. இங்கு பாருங்க, தளர்ந்து போன கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். ஆமென். அப்போ கைகள் திடப்படலைன்னா முழங்கால் என்ன பண்ணுமா? தள்ளாடும். ஆமென். இப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு அர்ஜென்ட்டுக்கு, ஏதோ ஒரு தேவை, முக்கியமான காரியம், உங்கள் கைகள் தளர்ந்த போது உங்கள் முழங்கால் என்ன பண்ணும்? ஆட்டம் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. இந்த ஆட்டம் கொடுக்குது எதை காட்டுதுன்னா, என்ன பண்ணல, முடியல, ஒரு பயத்தை உண்டாக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்றார், தடந்து போன கைகளை நான் திடப்படுத்துவேன், தள்ளாடுகிற முழங்கால்களை
நான் பலப்படுத்துவேன். சில வேளை நம்ம அந்த இப்படிப்பட்ட பதட்டத்தில் நமக்குள்ளே என்ன இருக்கும், விசுவாசம் குறைஞ்சிரும் பாருங்க. அல்லேலூயா. சில பதட்டம் வரும்போது விசுவாசத்துக்குள்ளே போக மாட்டோம். பதட்டத்தில் எதுவும் நம்ம பேச ஆரம்பிச்சிடுவோம். அல்லேலூயா. ஆனால் வசனம் சொல்லுகிறது, 4ஆம் வசனம் வாசிங்கள். மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் அந்த தளர்ந்து போகும்போது உனக்கு மனம் பதட்டம் வந்துடும். ஆமென். அந்த மனம் பதட்டத்தில் நமக்குள்ள என்ன வந்துடும், பயம் வந்துடும். என்ன செய்ய போற இந்த மாதத்தில், எப்படி நடத்த போறேன். ஆமென். அந்த பயம் என்ன பண்றான்னா வருகிறதுக்கு இன்னுமே சில பலவீனத்தை உண்டாக்கிடும். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாதே, நீ திடன் கொள். நான் உனக்கு நீதியை சரி கட்டவும் நான் உனக்கு பதில் அளிப்பேன், நான் உன்னை ரட்சிப்பேன். அல்லேலூயா. நீ அந்த பதற்றத்தில் உனக்குள்ள ஒரு பயம், திகில், பலவித குழப்பம் வந்துடும். ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாத, நான் உனக்கு நீதியை சரி கட்டுவேன், நான் உனக்கு பதில் அளிப்பேன், நான் உன்னை பாதுகாப்பேன். ஆமென். ஆண்டவர் வார்த்தையோடு பேசுகிறார் பாருங்க. அல்லேலூயா. அதனால் வார்த்தையாகி ஆண்டவரோடு நீங்கள் பேசும்போது உனக்கு உள்ளே இருக்கிறது என்னன்னு அவருக்கு தெரியும். டாக்டருக்கு தெரியாது, ஆனால் நமக்கு பரம டாக்டருக்கு தெரியும். நீ எந்த பதட்டத்தில் இருக்கிற, எந்த விதமான யோசனையில் இருக்கிறேன்னு உட்கார்றதுலையும் எழுந்திருக்கிறதுலையும் அவர் அறிந்திருக்கிறார். அவருக்கு மறைவானி எதுவும் சொல்ல தேவையில்லை. வந்துட்டா எல்லாத்தையும் கொட்டின்னு ஆண்டவர்கிட்ட. அல்லேலூயா. அல்லேலூயா. கொட்டிடணும். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்று சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட வந்து யார்கிட்ட மறைக்கிற மாதிரி ஆண்டவர்கிட்ட மறைக்காதீங்க. ஏன்னா நீ கொட்டிட்டினா உன்னை அவர் நிரப்ப ஆரம்பிச்சிடுவார். ஆமே. அப்போ ஆண்டவர் உன்னை நிரப்பணும்னா உன் உள்ளே இருக்கிறதெல்லாம் என்ன பண்ணணும், எல்லாத்தையும் கொட்டிட்டு, ஆண்டவரே இதுதான் ஆண்டவர் என் பிரச்சனை. ஆண்டவர் தெரியும் உனக்கு என்ன பலவீனம், உனக்கு எப்படிப்பட்ட பலன் உனக்கு வேண்டும் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. இப்போ நாம் என்ன செய்யணும்னா, வேதம் சொல்லுது 10ஆம் வசனத்தில், கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். அல்லேலூயா. இங்கு நீங்கள் நானே யாரு, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. என்ன பண்ணணுமா, கர்த்தரால் மீட்கப்பட்டவங்க என்ன பண்ணணுமா, என்ன பண்ணணும், ஆனந்த களிப்புடன் பாடணும். அதுக்கு தான் பாடுறது. பாடும்போது அப்படியே உம்முன்னு இருக்கக்கூடாது. பாடும்போது ஒன்றா சேர்ந்து கை தட்டி பாடணும். ஏன் தெரியுமா, உன் துக்கம் சந்தோஷமாக மாறும். பாடும்போது உனக்குள்ள தேவனுடைய ஆவியானவர் உள்ள வருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். இப்போ பாடிக்கொண்டு எங்கே வருவாங்க, கால் எங்கே வருமா, சியோனுக்கு வரும். அல்லேலூயா. சியோன் தேவ சமூகம், தேவ பர்வதத்துக்கு நீ வந்துடுவ. நீ வீட்டுக்குள்ளே அமைதியாகவே இருப்பீங்கன்னா வீட்டுக்குள்ளேயே இருப்பீங்க, நேரம் போயினே இருக்கும். ஆனால் தேவனை நீ பாட ஆரம்பிச்சுன்னா, துதிக்க ஆரம்பிச்சுன்னா உன் கால்கள் சியோனை நோக்கி வரும். அல்லேலூயா. சியோனில் என்ன இருக்குது, சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்போம் ஓடியே போ. ஆமாம். உங்ககிட்ட பணப்பை இருக்கிறதோ பணப்பெட்டி இருக்கிறதோ எதுவும் இருக்காது, ஆனால் உங்களுக்குள்ள சந்தோஷம் மகிழ்ச்சியும் பெட்டிக்குள்ளே இருக்கும். ஆமாம். சஞ்சலமும் தவிப்போம். பணப்பெட்டி வச்சிருக்கிறவனுக்குள்ள என்ன இருக்கும், சந்தோஷமும் மகிழ்ச்சி இருக்காது. ஆமாம். சஞ்சலமும் தவிப்பும் இருக்கும். ஆனால் மீட்கப்பட்ட ஜனமாகிய நீங்களும் நானும் ஆனந்தத்துடன் பாடும் பொழுது ஆண்டவர் உங்கள் தலைமை நித்திய மகிழ்ச்சியினால் நிரப்ப வல்லவர். அல்லேலூயா. இங்கே 3 காரியங்களை நம் தியானிக்கலாம். பதட்டமான சூழ்நிலையில் உங்கள் கைகளை திடப்படுத்துவார். பயப்படுகிற சூழ்நிலையில் உங்கள் கைகளை திடப்படுத்துவார். பயத்தோடு தேடும்போது உங்கள் கைகளை திடப்படுத்துவார். பதட்டமான சூழ்நிலையில் உங்கள் கைகளை திடப்படுத்துவார். பயப்படுகிற சூழ்நிலையில் உங்கள் கைகளை திடப்படுத்துவார். பயத்தோடு தேடும்போது உங்கள் கைகளை திடப்படுத்துவார். அல்லேலூயா. அல்லேலூயா.
நீங்கள் மத்தேயு 14ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். மத்தேயு 14ஆம் அதிகாரம். இங்கு சீஷர்கள் பார்த்தீங்கன்னா படகுல போகும்போது படகு எங்கே மாட்டிக்குது? நீங்கள் தான் பேசணும். எங்கே மாட்டிக்குது? இப்போ பொதுவாக நம்ம வண்டி ஓட்டுறோம். இப்போ எங்கே போய் மாட்டிக்குது நம்ம வண்டி? இப்போ சொல்கிறேன், நம்ம வாகனத்தை ஓட்டுறோம்ல, டூ வீலர்லாம். ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு ப்ரோக்ராமுக்கு. நமக்கு ஒருத்தர் காத்துன்னு இருக்கிறாங்க. நம்ம 7 மணிக்கு போக வேண்டியது. இப்போது நம்ம எங்கே போய் மாட்டிப்போம்? சிக்னல். எங்கே என்ன ஆச்சு? சிக்னல். அது கரெக்டாக தான் சிக்னல் போடுது. நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த சிக்னல் போடும் போது தான் நம்ம வண்டி போய் நிற்கிது பாருங்க. அல்லேலூயா. என்ன சொன்னால் டிராஃபிக்கில் மாட்டிக்கினேன். குறுக்க இவங்க வந்துட்டாங்க, குறுக்க பஸ் வந்துச்சு, ட்ரெயின் லேட்டாக வந்துச்சு. ட்ரெயின் நீங்கள் லேட்டாக வந்துக்குது, நம்ம தான் லேட்டாக வந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஆனால் இப்போ படகுல போகும்போது சிக்னலாக இருக்கும். எது அங்கே பிரச்சனையே என்னது? காற்று தான் பிரச்சனை, அலைகள் தான் பிரச்சனை. அல்லேலூயா. நம்ம கரையில் இருக்கிற வரைக்கும் அலையை பார்த்து ரசிப்போம். ஆனால் கடல் உள்ள போயிட்டா அலையை பார்த்து அழுவோம். என்ன பண்ண? ஐயோ அலை வரக்கூடாது, காற்று வரக்கூடாது. எப்போதும் கடலுக்கு வெளியே இருக்கிற நம்ம எப்போ காற்று வரும்? இப்போ வரப்போகுது வெயில். அல்லேலூயா. 104 டிகிரி அடிக்க போகுது. எப்போ காற்று வரும், எப்போ மழை வரும்னு பார்த்துன்னுக்குறோம். அல்லேலூயா. ஆனால் கடலுக்குள்ளே போயிட்டீங்கன்னா எப்போதும் காற்று இருக்குது, எப்போதும் அலை இருக்குது. ஆனால் அந்த அலையும் காற்றும் உனக்கு ஒரு ஆபத்தை உண்டாக்குறது. அல்லேலூயா. இங்க சீஷர்கள் பாருங்க, படவு நடுக்கடல்ல 24 வாசிங்க. அதற்குள்ளாக படவு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றா இருந்தபடியால் அலைகளினால் அலைவுபட்டது. அலைவுபட்டதுன்னா நகர முடியல, சுத்தின்னு வருது. யோசிச்சு பாருங்க, நடுக்கடல்ல மாட்டுக்குச்சு, சுத்தின தண்ணி, எதிர்காற்று, வெளிச்சம் இல்லை. எப்படி இருக்கும்? நமக்கு பார்த்தவொன்னே ஹார்ட் அட்டாக்கில் வந்து இயேசுவே இப்போதே நான் பரலோகத்துக்கு வந்துடுறேன் ஆண்டவர். சில பேர் தாங்க முடியாது. அல்லேலூயா. ஆனால் சீஷருக்கு ரொம்ப தாங்கக்கூடிய பலன். அல்லேலூயா. யூதர்களுக்கு தாங்கக்கூடிய பலன். இப்போ பாருங்க, இப்போ நீங்க 25 வசனம் வாசிங்களேன். இரவில் 4ஆம் ஜாமத்திலே சேர்ந்து 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலில் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்தார். எத்தனாம் ஜாமத்தில் வராரு? 4ஆம் ஜாமத்தில். எப்படி வராரு? படகுல வராரா, நடந்து வராரா? உங்களை தான் கேட்குறேன். நடந்து வராரா, படகுல வராரா? நடந்து. ஆனால் கடல்ல எப்படி வரணும்? கடல்ல எப்படி வரணும்? நீங்க பேச மாட்டீங்களா? உங்க பேரை விட்டு கூப்பிட்டு எழுப்பி கேட்க போறேன். ஆமே. எப்படி வரணும்? கடல்ல, படகுல தான் வரணும். இப்போ ஆண்டவர் எப்படி வராரு? எல்லாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஆமென். நீங்கள நான் ஆராதிக்கிற தேவன் படகுல வர வேண்டிய கடல்ல நடந்து வருவார். ஆமென். அவர் ஃப்ளைட்டு பிடிச்சி வரணும்னு அவசியம் இல்லை, ஹெலிகாப்டரில் வரணும்னு அவசியம் இல்லை. உன் ஆபத்து எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் அங்கே இயேசு இருப்பார். அதனால தான் இயேசுவை பிடிச்சிக்கோ, இயேசுவை விட்டுறாத. அல்லேலூயா. கவனிங்க, இப்போ இயேசு எங்கே வந்தாரு? கடலில் நடந்து வரார். இப்போ இவங்க சீஷர்கள் இந்த கடலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இயேசு எங்கே இருந்தார்? வாசிங்க, 23 வாசிங்க. அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலம் ஆனபோது அங்கே தனிமையா இருந்தார். கவனிங்க, இப்போ கடல்ல அனுப்பும் போது இயேசு எங்க இருந்தாரு? தனித்து ஜெபம் பண்ணார். எங்க போனாரு? இப்போ யாரு பார்த்தா? சீஷர்கள். அல்லேலூயா. இப்போ சீஷர் என்ன பண்ணாங்க? கடவு இப்போ படகு கரை விட்டு நகருது. இப்போ இயேசு எங்க இருக்கிறாரு? இயேசு எங்க இருக்கிறாரு? மலையில் இருக்கிறாரு. இப்போ நீங்கள் உங்களை நான் என்ன பண்ணுறேன், இப்போ ஒரு அந்தமான் தீவுக்கு கொண்டு போயிட்டு, ஆமே, உங்களை கடலில் ஒரு தீவுக்குள்ளே அனுப்பிட்டு நான் கரையில் இருக்கிறேன். ஆமே, இது ஒரு ஆபத்து வருது. இப்போ நீங்கள் கூப்பிடுறீங்க. இப்போ நான் எப்படி வரணும்? அங்கே படகுல வரணும். இப்போ நான் திடீர்னு இப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா, பாஸ்டர் அங்கே தான் இருக்கிறாரு, கண்டிப்பாக அவரால் என்ன பண்ண முடியாது, கடலில் நடக்க முடியாது. அல்லேலூயா. ஆமே, நடக்கவே முடியாது. ஆனால் யோசிச்சு பாருங்க, இப்போ நீங்க 26 வசனம் வாசிங்க. அவர் கடலில் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார். ஏன் அலறா? இப்ப நான் பார்த்தது அவர் மலை மேல இருந்தார், நான் பார்த்தது மலை மேல இருந்தார். இப்போ நான் நடுக்கடல்ல போயிட்டேன், திரும்பி பார்க்குறேன், எந்த படகுமே வரல, எந்த மிஷின் ஓட்டியும் வரல. அப்போ வந்தது யாரு?
இயேசு வந்துன்னு அலர்னா, வந்தது ஆவி. அவன் நினைச்சா வந்தது ஆவி, இயேசு இல்லப்பா. அல்லேலூயா. பாருங்க, ஒரு கடலுக்குள்ளே வாழ்றான். அவனுக்கு பயத்தை துளி அளவு இல்லை. ஆனா இருள் சூழ்ந்து இருக்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட நடுக்கடலிலே இயேசு நடந்து அவர்களிடத்துக்கு வந்தார். ஆனா இவர்கள் பார்த்தார்கள் மலையில் இயேசு இருந்தார். நிச்சயமா இது இயேசுவா இருக்க முடியாது. ஆமென். ஆனால் உங்களுக்காக எனக்காகவும் அவர் கடலின் மேல் நடந்துதான் வரணும்னு அவசியமானா அவர் வந்துதான் ஆகணும். அல்லேலூயா. உங்களுக்காக எனக்காகவும் அவர் கடலின் மேல் நடந்து வரணும்னு அவசியமானா வந்துதான் ஆகணும். அல்லேலூயா. இப்ப எங்க எத்தனை ஜாமத்தில் இருக்கிறார் இயேசு? எத்தனை ஜாமத்தில் அனுப்பிவிட்டார் அவங்கள? முதல் ஜாமம், சாயங்கால வேலை முதல் ஜாமம் 6 to 9 மணிக்கு ஜெபம் பண்ணி இருக்கிறாரு. ஆமென். ஆனா வேதம் சொல்லுது அவர் 4ஆம் ஜாமத்தில் கடலை நடக்கிறார். அவரா வரணும்னு இல்லைங்க, அந்த தேவனுடைய சமூகம், தேவனுடைய வல்லமை அவரை கடலின் மேல் நடந்து கொண்டு வந்தது. நீ தேவ சமூகத்தில், தேவ பலனில் எவ்வளவு நீ பலன் அடைகிறாயோ, நீங்களே நினைக்காத அதிசயங்களை, அற்புதங்களை ஆண்டவர் உங்க வாழ்க்கையில செய்ய வல்லமை உள்ளவர். அவர் கடல் மேல் நடந்தது எல்லாரும் பார்க்கணும், நடக்கல. ஆனால் நிச்சயமாய் அவர் கடலில் நடந்து வந்து அவர்களை பாதுகாக்க வேண்டும், ரட்சிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, 4ஆம் ஜாமத்தில் கடல்ல நடக்கிறாரு. அவன் பார்க்கிறான், நிச்சயமா அது இயேசு இல்லை, அலறான். ஆமென். இது ஆவிப்பார். ஆமென். ஆனால் வேதம் சொல்லுகிறது 27ஆம் வசனம் வாசிங்க. உடனே இயேசு அவர்களுடனே பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான் பயப்படாதிருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பிசாசை பார்த்து உனக்குள்ள ஒரு விசுவாசம் வருது இல்ல? பிசாசு இங்கதான் இருக்குது, என் குடும்பத்தை அலக்கழிக்குது, எனக்கு என்னை பின்தொடருது, எல்லாம் விசுவாசமா பிசாசு மேல இருக்குது. ஏன் ஆண்டவர் மேல உனக்கு விசுவாசம் இல்லை? அல்லேலூயா. பிசாசு மேல எந்த அளவுக்கு விசுவாசம் இருக்குதோ அந்த அளவுக்கு ஆண்டவர் மேல உனக்குள்ள விசுவாசம் இருந்தா எந்த கடலும் உன்னை முழுக முடியாது, எந்த காற்று உன்னை விழ தள்ளவே முடியாது. அல்லேலூயா. பாருங்க, அவர் கடலின் மேல் நடந்து வந்தார். ஆமென். நீங்களும் நானும் ஆராதிக்கிற இந்த தேவன், நீ தேவ சமூகத்தில் எவ்வளவுக்கு எவ்வளவு நீ தங்கியிருக்கிறாயோ உனக்குள்ள ஆவில எடுத்துக்கொண்டு ஆண்டவர் உன்னை நடத்த வல்லமை உள்ளவர். நீ மாம்சத்தில் இருக்க இருக்க கவலைகள், கஷ்டங்கள், யோசனைகள்லாம் உன்னை நெருக்கி நெருக்கி வியாதிக்குள்ள கொண்டு போயிடும். ஆனால் ஆவில தேவ சமூகத்தில் காத்திருக்க ஆண்டவர் சூழ்நிலாம் மாற்றி உனக்கு தேவ பலத்தினால் உன்னை நிரப்பி 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 நல்ல ஒரு ஆரோக்கியத்தை உனக்கு வர பண்ணுவார். நீ இரவுல எழுந்து அலற மாட்ட, எதை குறித்து நீ கவலைப்பட மாட்ட, நாளைய தினத்தை குறித்து நீ புலம்ப மாட்ட. ஏன்னா கர்த்தர் உன்னோட உலாவி கொண்டிருக்கிறார். சாயங்காலத்தில் மலையில இருந்தவர் சந்தோஷமா நடந்து வராரு, கடலுக்குள்ள சந்தோஷமா போனவன் அலற ஆரம்பிச்சுட்டான். அல்லேலூயா. ஆண்டோடைய சமூகத்தில் நீ இருந்துட்டீன்னா எந்த அலறுதலோ பிசாசு எந்த பயத்தை கொண்டு வந்தாலும் உன்னை சேதப்படுத்தவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஒரு மனுஷன் தூங்கி கொண்டு இருக்கிறார். எங்க தூங்கி கொண்டு இருக்கிறார்னு காட்டுற. நீங்கள் அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க. ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளினால் கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவல்காரரும் கதவுக்கு முன்னிருந்த சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தார்கள். கவனிங்க, எங்க பேதுரு தூங்கி இருக்கிறாரு? சிறைச்சாலை. எங்க தூங்கி இருக்கிறாரு? பொதுவா சிறைச்சாலை போனா தூக்கம் வருமா? கொசுக்கடி இருக்கும். போடுற ஜெயில என்ன பண்ணுவான், ஒரே ரூம் 10க்கு 10 ரூம்ல 30 பேர் இருப்பான். அல்லேலூயா. நரங்கின வேதனை, அந்த தண்டனை பாருங்க. உள்ள போயிட்டு வரும்போது எப்படா வெளியே வரணும்னு இருப்பான். ஆனா பேதுரு உள்ள என்ன பண்ணுகிறாரு? அல்லேலூயா. பாருங்க, கை கட்டப்பட்டு இருக்கிறது, காவல் காத்து கொண்டு இருக்கிறார்கள், ஆனா உள்ள தூங்கின்னு இருக்கிறாரு. கர்த்தருடைய ஆவி உனக்குள்ள இருந்தா எந்த சிறையிருப்பு உன்னை சேதப்படுத்த முடியாது, எந்த இருளின் வல்லமை உன்னை தொட முடியாது. ஆமென்.
அவர் பதட்டத்தில் தூங்கலைங்க, பயத்தில் தூங்கல, நம்பிக்கையோடு உள்ள தூங்கின்னு இருக்கிறாரு. ஆமென். அவருக்கு தெரியும், நான் இங்கே மரிச்சாலும் நான் ஆண்டவரோடு போவேன். அல்லேலூயா. இப்போ பேதுரு வெளியே வரணும்னு யார் ஜெபிக்கிறா? யார் ஜெபிக்கிறா? சபை ஜெபிக்கணும். நீங்கள் சிறையிருப்பு வரும்போது, சில போராட்டம் உங்களுக்குள்ள இருக்கும்போது சபையுடைய ஜெபம் உங்களுக்கு தேவை. நீங்க சபைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ சபை உனக்காக ஜெபம் பண்ணுது. உங்க கால் எப்போ சபைக்குள்ள வருதோ ஆண்டவர் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார். என் மகன் என் மகளுக்கா நீ ஜெபம் பண்ணு. அங்க சிறையிருப்புல இருக்கிறாங்க, போராடி கொண்டு இருக்கிறாங்க, பலவீனத்தில் இருக்கிறாங்க, அவர்களால் மீண்டு வர முடியல, ஏதோ ஒரு கடன் பிரச்சனையில மூழ்கி கொண்டு இருக்கிறாங்க, நீ ஜெபம் பண்ணு. பேதுரு பாருங்க, சிறையில் இருக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்றாரு? போறார், ஊர் ஊரா போறார், ஜனங்களை சந்திக்கிறாரு, வியாதியிலிருந்து சுகமாக்கின்னு இருக்கிறாரு. இப்போ பேதுரு சிறையில் இருக்கக்கூடாது. ஏன்னா சபைக்கு பேதுரு ரொம்ப முக்கியம். இப்போ நீங்க சபைக்கு ரொம்ப முக்கியம். உங்க ஊழிய சபைக்கு ரொம்ப முக்கியம். உங்க கால்கள் தேவ சமூகத்தில் நிற்கும் போது, உங்களால் மற்றவருக்கு நீ ஆசீர்வாதமாய் மாறும்போது, உனக்கு எந்த பிரச்சனை ஆனாலும் ஆண்டவர் வெளிப்படுத்துவார். என் மகளுக்கா ஜோமனே, மகனுக்கா ஜோமனே, ஏதோ அவக்கு முக்கியம். நீங்கள் எந்த அளவுக்கு சபைக்கு முக்கியமான ஆளாக மாறுறீங்களோ ஆண்டவர் உங்களுக்காக ஒரு ஜெபம் ஏறெடுத்து கொண்டு இருக்க போகிறது. நீங்கள் எப்போதாவது ஒரு நாள் இருப்பீங்கன்னா உங்களுக்கு ஜெபம் என்ன இருக்காது? ஜெபம் ரொம்ப முக்கியங்க. நமக்கு எவ்வளோ தேவை இருக்கலாம், எல்லாம் நமக்கு இருக்கலாம், ஆனால் ஜெபந்தான் இரும்பு கதவுகளை தானாய் திறக்க செய்யக்கூடிய வல்லமை உள்ளது. மனிதனுடைய இருதயத்தில் வார்த்தை அனுப்பி கர்த்தர் கிரியை செய்யக்கூடியது ஒரு ஜெபம். ஜெபம் உங்க வீட்டில் கட்டி எழுப்பணும். ஜெபம் இல்லாமல் நீங்க எதையும் செய்யக்கூடாது. ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட பேசுறார். ஜெபத்தை ரொம்ப முக்கியம். தேவனோடு கொண்ட உறவு ரொம்ப முக்கியம். வாசிங்கள், நீங்க 5ஆம் வசனம் வாசிங்க. அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். அல்லேலூயா. எப்படி பண்ணாங்கன்னா, ஆண்டவரே பேதுரு வெளியே வரணும் ஆண்டவரே. அல்லேலூயா. எனக்கு பாருங்க, பேதுருக்கா ஊக்கத்தோடு சபை ஜெபிக்கிறது. இப்போ ஆண்டவர் என்ன பண்ணாரு? தூதனை அனுப்பி, நீங்கள் வாசிங்கள் 7ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விலாவிலே தட்டி, சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளில் இருந்து விழுந்தது. கவனிங்க, இப்போ தூதன் வந்து எங்க தட்டினா? விலாவில் ஒரே ஒரு தட்டினா. பேதுரு தூங்கி தானே எழுந்தானா? தூதனுக்கு தெரியும் எங்க தட்டினா அவன் எழுந்திருப்பான்னு தெரியும். அல்லேலூயா. இப்போ அவன் விலாவில் தட்டினோன்னு என்ன ஆச்சு? கைகளில் இருக்கிற சங்கிலிகள் விழுந்து போனது. ஆமென். ஆண்டவர் உனக்கு ஊக்கத்தோட ஒரு ஜெபம் உனக்குள்ள இருக்குமானால், சபை உனக்காக ஜெபிக்குமானால், எல்லாம் கட்டப்பட்டிருக்கிற கட்டுகளை, கட்டப்பட்டிருக்கிற சங்கிலிகளை கர்த்தர் கட்டவிக்க வல்லமை உள்ளது. ஒரு தட்டில் சங்கிலி அறுந்து போச்சு பாருங்க. அல்லேலூயா. சங்கிலி ஒரு தட்டில் அறுக்க முடியுமா? ஆமென். அதாங்க ஆண்டவர். எப்படிப்பட்ட சங்கிலினால சத்துரு உன் குடும்பத்தை உன் எல்லையில கட்டினாலும் அந்த சங்கிலிகளை அறுக்கக்கூடிய வல்லமையின் ஆவியானவர் தூதனை அனுப்பி எல்லாம் கட்டுகளை அறுத்து உன் வீட்டுக்குள்ள ஆண்டவர் என்ன பண்ணுவார்? ஒரு திறந்த வாசலை உனக்குள்ள வைப்பார். உன்னால ஜெபிக்க முடியல, எழுந்திருக்க முடியல, துதிக்க முடியல, ஆண்டவருக்கு பிரியமா இருக்க முடியல, ஏதோ ஒரு கட்டு இருக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, ஒரு அப்போஸ்தலனாகிய பேதுரு, அவனுக்கே அந்த சங்கிலிகள் கட்டப்பட்டு இருக்கிறது. அப்ப நீங்கள நானே ஏமாத்திரம் பாருங்க. அல்லேலூயா. இப்ப ஜெபம் எவ்வளவு முக்கியம் பாருங்க. அல்லேலூயா. சங்கிலிகளினால கட்டப்பட்டிருது. தூதன் ஒரே தட்டு தட்டினா, பிள்ளைங்களை பாருங்க, 10 தட்டு தட்டினாலும் அது இங்க படுக்குது, அங்க படுக்குது, அங்க போய் படுக்குது. ஆமென். விழுந்து படுக்குது. ஆனா தூதன் ஒரே தட்டு தட்டினா சங்கிலிகள் அருந்து போனது. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப தூதன் சொல்கிறான் 8ஆம் வசனத்துல, தூதன் அவனை கவனிங்க, வாசிங்க. அறையை கட்டி உன் பாதரட்சைகளை தொடுத்துக்கொள் என்றான். அவன் அந்தபடியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி, உன் வஸ்திரத்தை போர்த்தி கொண்டு என் பின்னே வா என்றான். கவனிங்க, இப்போ தூதன் என்ன சொன்னானா, என் பின்னாடி வா. ஆண்டவர் பின்னாடி வரணும்னா 3 காரியங்கள் இங்க தூதன் சொல்றாரு. என்ன சொல்றாரு? உன் அறையை கட்டிக்கொள், உன் பாதரட்சைகளை போட்டுக்கொள், உன் வஸ்திரங்களை போர்த்துக்கொள். அல்லேலூயா. 3 காரியம். ஆண்டவரை நீ பின்பற்றணும்னா உன் அறையை கட்டு, உன் பாதரட்சை போடு, உன் வஸ்திரத்தை போட்டுக்கோ. அல்லேலூயா. அல்லேலூயா.
இன்னைக்கு உனக்குள்ள இருக்கிற வஸ்திரம் ரட்சிப்பின் வஸ்திரம். ஆமென். மத்தேயு 17:2 சொல்லுது, அந்த வஸ்திரம் சூரியனை போல பிரகாசித்தது. அவர் சீஷருக்கு முன்பாக மறுரூபமானார். ஒரு மறுரூபத்தோடு நீ இயேசுவை பின் செல்லணும். அல்லேலூயா. தூங்கி கொண்டே பின் செல்லக்கூடாது. உனக்குள்ள ஒரு மறுரூபம், உன் முகம் பிரகாசிக்கப்பட்டு நீ இயேசுவை பின் செல்லணும். பாதரட்சை சொல்லுகிறது எபேசியர் 6:15, சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை. உனக்குள்ள எப்போதும் அந்த பாதரட்சை செப்பல் போடும்போது, செப்பலை எப்போதெல்லாம் நீங்க போடுறீங்களோ அப்பொழுதெல்லாம் சமாதானத்தின் தேவன் உங்களுக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. உங்கள் மனது, வேதம் சொல்லுது 1 பேதுரு 1:13, உங்கள் மனதின் அறையை கட்டி கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவளாக இருங்கள். அப்ப அறை என்பது உங்களுக்குள்ள ஒரு பிடிமானம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, அறையை கட்டி கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவளாக இருங்கள். முதல் காரியம், பதற்றமான சூழ்நிலையில உங்கள் கைகளை திடப்படுத்துவார். சிஷ்யர்கள் பதற்றோட இருந்தாங்க. ஆனால் கர்த்தர் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதே மத்தேயு 14ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். 14ஆம் அதிகாரத்தில், மத்தேயு 14ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் வாசிங்க. காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, போதுமா, உடனே இயேசு கையை நீட்டி பிடித்தார். அல்லேலூயா. அப்ப பதற்றமான சூழ்நிலையில கர்த்தர் உங்கள் கைகளை திடப்படுத்துவார். ஆமென். அவன் அமிழ்ந்து போகையில், ஆமென், அவன் பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் இருக்கும்போது, ஒரு பதற்றம் நமக்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் உண்டாக்கும். ஆனால் ஆண்டவர் கரத்தை நீட்டி உங்கள் கைகளை திடப்படுத்துவார். இரண்டாவது காரியத்தை பார்க்கலாம். நியாயாதிபதிகள் எடுத்துக்கொள்ளுங்கள். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம், நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இங்கு பார்க்கிறோம், மீதியானியர் 7 வருஷம் கர்த்தர் அவர்களை மீதியானியர் கையில் இஸ்ரவேலை 7 வருஷம் என்ன பண்றாரு, ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது 2ஆம் வசனத்துல, மீதியானியர் கை இஸ்ரவேல் மேல் பலம் கொண்டபடியால், எவ்வளவுக்கு எவ்வளவு எழுந்துக்கலாம் நினைக்கிற முடியல. பலம் என்ன பண்ண, மீதியானர் உன்னை எழுந்திருக்க கூடாத ஒரு மீதியான என்ன பண்ண, உன்னை அழுத்தி கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. 4ஆம் வசனம் சொல்லுது, அவர்கள் எல்லை மட்டும் விளைச்சலை கெடுத்து கொண்டிருந்தான். அல்லேலூயா. உன் ஆசீர்வாதத்தை கெடுத்து கொண்டிருக்கிற மீதியானியர். அல்லேலூயா. உன்னை பலம் அடைய கூடாதபடிக்கு உன்னை அழுத்துகிற மீதியானியர். 6ஆம் வசனம் சொல்லுது, மீதியானியராலே இஸ்ரவேல் மிகவும் சிறுமைப்பட்டார்கள். ஆமென். கஷ்டப்பட ஆரம்பிச்சார்கள். இந்த மீதியானியர் யார்? அதான் பிசாஸ். ஆமென். உன்னை எழுந்திருக்க முடியாமல் உன் ஆசீர்வாதத்தை கெடுக்கிற நீ மீதியானியருக்கு இடம் கொடுக்கிறாயா? பிசாசுக்கு இடம் கொடுக்கிறாயா? உங்கள் குடும்ப காரியத்தில், உங்க வீட்டு காரியத்தில் பிசாசுக்கு நீ இடம் கொடுக்குறீங்களா? அங்கே ஆண்டவருக்கு முதல்ல கொடுக்குறீங்களா, இல்லை விக்கிரகத்தின் காரியத்துக்கு நீங்க முதல்ல கொடுக்குறீங்களா? இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க, கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அப்போ உங்க வீட்டு காரியத்தில், உன் பிள்ளை காரியத்தில், உன் குடும்பத்தில் ஆண்டவருக்கு எப்போது நீ நன்றி செலுத்துறாயா, இல்லை விக்கிரகத்துக்கு முன்னாடி இடம் கொடுக்கிறாயா? ஆமென். அப்போ உங்க காரியத்தில் பாருங்க, எல்லாவற்றிலும் ஆண்டவருக்கு நீ ஸ்தோத்திரம் சொல்லணும். நீ முதலாவது விக்கிரகத்தின் காரியத்துக்கு, இன்னைக்கு பாருங்க, திருமண காரியம் இருந்தாலும் மரண வீடா இருந்தாலும் அநேக சடங்காச்சாரத்தில் என்ன பண்றாங்க, அபிஷேகம் பெற்று ஞானஸ்நானம் பெற்று என்ன பண்றாங்க, விக்கிரகத்தின் காரியத்துக்கு இடம் கொடுக்கிறார்கள். நான் சொல்லுவேன், அதன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பா இருக்கிறது. ஒருவேளை நீ என்னதான் எழும்பினாலும் கைகள் பலப்படுத்த முடியாது. அது ஓட்டப்பையில போட்டது போல இருக்கும். அல்லேலூயா. இங்க இஸ்ரவேலர் மீதியானவர் 7 வருஷம் எழுந்திருக்க முடியாத என்ன பண்றான், எழுந்திருக்கும் பலப்படுத்துறான். அல்லேலூயா. அப்ப நீங்க யோசிக்கணும், ஏதோ ஒரு வழியில நான் என்ன பண்றேன், இந்த மீதியானிற்கு, இந்த விக்கிரக காரியத்துக்கு நான் இடம் கொடுக்கிறேன். நான் சொல்றேன், கர்த்தரின் பிள்ளைகளாக வந்திருக்கிற நீங்க அவருடைய ஆவியை பெற்றிருக்கிறீங்க, அவரோட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறீங்க. உங்க வீட்டு விசேஷத்துல எந்த விக்கிரகத்தின் காரியங்களோ பாரம்பரியமோ உள்ள நுழையக்கூடாது. ஆண்டவர் திட்டவட்டமா பேசி கொண்டிருக்கிறார்.
இன்னைக்கு கிதியோன் சொல்றான், ஏன் எங்களால முடியல? வசனத்தை வாசிங்கள், 13ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் ஏன் நேரிடுவான்? கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்களை எல்லாம் அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானின் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றான். ஏன் எங்களை கைவிட்டாரு? ஆனா அவங்க செஞ்ச தவற உணர மாட்டாங்க. அந்த அற்புதம் எங்க? ஆண்டவர் வழியில தான் இருக்கிறாரு. ஆண்டவரை விட்டுட்டு வேற வேற மனிதரை நீ தேடி போகிறாயே, உனக்கு வார்த்தை வருகிறதே, அப்ப ஏன் நீ கைவிடப்படுகிறாய்? ஏன் அற்புதம் எங்கன்னு கேட்கிற? ஆண்டவரை துக்கப்படுத்திட்டு இந்த உலகத்தில் நீ சந்தோஷப்பட வேண்டாம். ஆண்டவரை சந்தோஷப்படுத்திட்டு இந்த உலகத்துக்கு நீ மரித்து போக வேண்டும். உலகத்தின் காரியத்தை விட்டு விலக. எப்படிப்பட்ட காரியமானால் கர்த்தர் உன் பிள்ளைகளை, உன் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதி. சாமுவேலை சிறு பிள்ளையாண்ட கர்த்தருக்கு அன்னாள் ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுத்ததுனால ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஏலியின் பிள்ளையோடு கீழே போனா சாமுவேல் இல்லைங்க, ஏலியோடு மேலதான் கர்த்தர் வச்சிருந்தாரு. கர்த்தருக்கு கொடுத்த உன் பிள்ளைகளை எந்த விக்கிரக காரியத்துக்கு இடம் கொடுக்காம உன் பிள்ளைய கர்த்தருக்கு நீ கொடுத்தினா கர்த்தர் அவன் மேல அபிஷேகத்தை ஊத்துவாரு. சமுதாயத்துக்கு, உலகத்துக்கு உன் பிள்ளைய காட்டுவாரு. அவன் தீர்க்கதரிசின்னு காட்டுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் பிள்ளைய கர்த்தருக்கு நீ காட்டு, கர்த்தருக்குன்னு வள. சிம்சோனை எப்படி வளர்க்க வேண்டும் பெற்றோர் கேட்டாங்க. கர்த்தருக்குன்னு வள. அப்போது கர்த்தருடைய ஆவியானவர் உன் பிள்ளை மேல இறங்குவார். ஆமென். உன் பிள்ளைகளுடைய வாயிலிருந்து கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படும். அது அநேகர் ஆச்சரியப்படுவாங்க. போற இடம்லாம் இயேசு 12 வயசுல பேசின வார்த்தை கண்டு ஆச்சரியப்பட்டாங்க. இது எப்படிப்பா தச்சனுடைய பிள்ளையப்பா, எப்படி இவ்வளவு ஞானமுள்ள வார்த்தை வருது? ஏனென்றால் அவர் வனாந்தரங்களிலே வளர்ந்தார். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இங்கு கிதியோன் கேட்டார், எப்படி இது? ஆனால் ஆண்டவர் சொல்றார் பாருங்க, 7ஆம் அதிகாரம் நீங்கள் 9ஆம் வசனம் வாசிங்க. அன்று ராத்திரி கர்த்தர் அவனை நோக்கி, நீ எழுந்து அந்த சேனை இடத்துக்கு போ, கையிலே ஒப்பு கொடு. அதை உன் கையிலே ஒப்பு கொடுத்தேன். ஒப்பு கொடுத்தன என்ன அர்த்தம்? ஒப்பு கொடுத்தன என்ன அர்த்தம்? எப்ப நீ ஜெயிச்சிட்ட. அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க பெரிய காரியத்தை கூட சாதாரணமா சொல்லுவார். இப்போ இந்த மீதியான எப்படி இருக்கிறான் தெரியுமா? வெட்டுக்கிளியை போல இருக்கிறான். இப்போ வெட்டுக்கிளியை நீங்க என்ன பண்ணுவீங்க? எப்பனா ஒன்று பார்த்துருப்பீங்க. பொதுவாக ஒரு ஈ எடுத்துங்க, ஒரு பலாப்பழத்தை போடுங்க. ஈ எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? பலாப்பழத்தை போட்டோன்னா பலாப்பழம் வந்துச்சு, ஈ வாங்க வாங்க நான் கூப்பிடுவீங்க. பலாப்பழம் வெட்டுற உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. யாராவது கடை போட்டால் போய் பாருங்களேன். பலாப்பழத்தை வெட்டினா என்ன ஆகும்? கூப்பிடவே தேவை, ஈ ஆட்டோமேட்டிக்காக ஈ வந்துடும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ வெட்டுக்கிளியை போல சூழ்ந்து இருந்தது. இஸ்ரவேலர் எவ்வளவு பேர் இருந்தாங்க? வெறும் 30,000 பேர் இருந்தாங்க. அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ எழுந்து அந்த சேனை இடத்துக்கு போ, உன் கையில நான் ஒப்பு கொடுத்தேன். ஒப்பு கொடுத்தேன்னா உனக்கு ஜெயத்தை குத்துட்டேன் போ. அல்லேலூயா. உங்களுக்கு அது மாதிரி ஆண்டவர் சொன்னா என்ன பண்ணுவீங்க? அல்லேலூயா. இந்த மாசம் நீ கேட்ட ஆசீர்வாதத்தை உனக்கு குத்துட்டேன் போன்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? இதெல்லாம் எப்படி ஆண்டவர் முடியும்? எப்படியா நீ முடியன்னு விசுவாசினாலே கர்த்தர் உங்ககிட்ட குத்துட்டார். அல்லேலூயா. இப்போ கிதியோனுக்கு ஒரு பயம். இப்போ இன்னும் ஆண்டவரே வெட்டுக்கிளியே போல இருக்கிறான், இங்க 30,000 பேர் இருக்கிறாங்க, நான் எப்படி போவேன்? இங்க அவன் பயந்து இருக்கிறான். நீங்கள் 11ஆம் வசனம் வாசிங்கள். அங்கே என்ன பேசுகிறார்கள் என்று கேள், சேனிடத்துக்கு போ, உன் கைகள் திடப்படும் என்றார். அப்படியே அவனும் அவன் வேலைக்காரனாகிய பூராவும் சேனையின் முன்னணியிலே ஜாமம் காக்கிறவர்கள் இடம் மட்டும் போனார்கள். இப்போ அவன் சேனையோடு போகும்போது இவனுக்கு எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? கூட எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? 30,000 பேர்ல இப்போ எத்தனை ஆயிரம் பேர் ஆண்டவர் என்ன அனுப்பிச்சிட்டாரு? எத்தனை ஆயிரம் பேர் அனுப்பிச்சிட்டாரு? எனக்கு கணக்கு ரொம்ப தெரியாதுங்க. இப்போ 30,000 இப்போ 300 பேர் இருக்கிறாங்க. எத்தனை பேர் அனுப்பிச்சிட்டாரு? உங்களை தான் கேட்குறேன். 30,000 300 போச்சுன்னா எவ்வளோ? எனக்கு கணக்கு ரொம்ப தெரியாதுங்க. 29,700. அல்லேலூயா. ஏதோ உங்களால் சில கணக்கு தெரிஞ்சுக்கிறேன் பாருங்க. அல்லேலூயா. இப்போ 29,700 பேர் என்ன பண்ணிட்டாரு? ஃபெயில் ஆயிட்டாங்க பாருங்க. ஆண்டவர் பார்வைக்கு 300 பேர் இருந்தா போதும். நீ எப்படிப்பட்ட சேனைக்கு போ. ஆமென். கர்த்தர் உனக்கு ஜெயத்தை தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. பயத்தை அகற்றி இங்கே பயப்படுகிற சூழ்நிலையிலே உங்கள் கைகளை திடப்படுத்துவார். அல்லேலூயா.
அப்ப கிதியோன் பயந்தான், எப்படி ஆண்டவர் அந்த சேனைக்கு போறது, வெட்டுக்கிளியே போல இருக்கிறான். ஆனா பாருங்க, இங்க முதல் 20,000 பேர் அனுப்பினார். எப்படி அனுப்பினார்னா 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. ஆகையால் பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் திரும்பி கீலேயாத் மலைகளிலிருந்து விரைவாய் ஓடி போக கடவன் என்று நீ ஜனங்களில் செவிகளை கேட்க பிரசித்தப்படுத்து என்றார். அப்பொழுது ஜனத்தில் 26,000 பேர் திரும்பி போய்விட்டார்கள். இப்ப 20,000 பேர் எப்படி ஓடினா? 20,000 பேர் எப்படி ஓடினா? இப்ப ஆண்டவர் ஒண்ணு வச்சார். என்னன்னா, பயமும் திகிலும் யாருக்கெல்லாம் இருந்தோ சீக்கிரம் ஓடு. எத்தனை பேர் ஓடினா? 20,000. பாருங்க, அப்ப 20,000 பேருக்குள்ள என்ன இருக்குது? பயம். ஆண்டோட சேனைக்குள்ள உனக்குள்ள வந்துச்சுன்னா பிசாசை குறித்து உனக்கு பயம் இருக்க தேவையில்லை. அல்லேலூயா. சத்துருவை மேற்கொள்ள கர்த்தர் உனக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். விசுவாசிக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளையா வந்துட்டு பிசாசு என்ன செய்ய போறான், இது வருது அது வருது நீ பயந்துனா, பயக்கிற மேல தலை மேல ஏறி உட்காந்துப்பான். நெஞ்சு வலிக்குது, இடுப்பு வலிக்குது, என்ன ஆயிடுமோ, ஒரே தனிமை, ஒரே கவலை. நீ பயந்தினா எல்லாத்தையும் பிசாசு என்ன பண்ணுவான்? ஆஹா, நல்ல வீடுப்பா, ரொம்ப பயப்படுற வீடுப்பா, ஆராதிக்கிறதே இல்லை. அல்லேலூயா. எவ்வளோ பயப்படுறாங்கப்பா, சின்ன வியாதி வந்தாலும் அலறாங்கப்பா. என்ன பண்ணலாம்? இந்த வீட்டில் கொட்டாயை போட்டு உக்காந்துக்கலாம். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், பயமும் திகிலும் உள்ளவனை திரும்பி பார்க்காம ஓடுனார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஒண்ணா? 20,000 பேர் ஒண்ணா. இப்போ ஆண்டவர் என்ன சொல்ற, மீதி எத்தனை பேர் இருக்கிறான்? 10,000 பேர் இருக்கிறான். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் சொல்றார், இவ்வளவோ. நீங்க 4ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தர் கிதியோனை நோக்கி, ஜனங்கள் இன்னும் அதிகம். கவனிங்க, ஜனங்கள் இன்னும் அதிகம். ஆண்டவர் பாருங்க, ஏன் இதெல்லாம் சொல்றாரு தெரியுமா? ஏன் இவ்வளவு திரு வடி கட்டுறாரு தெரியுமா? நீங்க 2ஆம் வசனம் கடைசி என் கை கீழே வாசிங்க. என் கை என்னை ரட்சித்தது என்று, என் கை என்னை ரட்சித்தது என்று இஸ்ரவேல் எனக்கு விரோதமாக வீம்புக்கு பேசுவான். அல்லேலூயா. வெற்றி நான் தான் கொடுப்பேன், ஆசீர்வாதம் நான் தான் கொடுப்பேன். அவன் எப்படி பேசுவான்? நாங்க தான் ஜெபம் பண்ணோம். அல்லேலூயா. நாங்க தான் யுத்தம் பண்ணோம். அவன் வீம்புக்குன்னு பேசக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் வீம்புக்குன்னே பேசக்கூடாது. இப்போ எத்தனை பேர் ஆகி இருக்கிறாரு? இப்போ 10,000 பேர் இருக்குது. ஆண்டவர் சொல்ற இன்னும் அதிகமா இருக்குது. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, அவர்களை தண்ணீர் அண்டைக்கு இறங்கி போக பண்ணுவேன். 2 ஆப்ஷன் வைக்கிறார். இங்க இறங்கி போக பண்ணும்போது அங்கே குனிஞ்சி தண்ணியை நாய் நக்குறது போல நக்குறவனை ஒரு கூட்டத்தை திருப்பினார். முழங்கால் படிட்டு தண்ணியை குடிக்கிறவனை ஒரு கூட்டத்தை பிரிச்சாரு. பாருங்க. அல்லேலூயா. இப்போ குனிஞ்சி தண்ணியை எடுத்து நாய் நக்குறவன் போல எத்தனை பேர்? எத்தனை பேர்? வீட்டில் போய் வாசிங்க. 300 பேர். அல்லேலூயா. இப்போ முட்டிக்கால் போட்டு தண்ணியை குடிக்கிறான் பாரு. எத்தனை பேர்? எத்தனை பேர்? 9,700 பேர். ஆண்டவர் சொன்னார், இந்த 9,700 பேர் முட்டிக்கால் போனால் இவன் படுத்துனே குச்சினுக்கிறான். அல்லேலூயா. இவனை கொண்டு நான் யுத்தம் பண்ண மாட்டேன். ஆமே. யுத்தத்துக்கு போகும்போது இவன் குனிஞ்சு தண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு தைரியம் இருக்கணும். அவன் பத்துக்கினானா என்ன ஆச்சு? ஐயோ மீதியான நம்மளை முச்சிருவான்னு சொல்லிட்டு அப்படியே பத்துன்னு இருப்பான். ஆண்டவர் சொல்றாரு, 9,700 பேர் அனுப்பிச்சு விடு. அல்லேலூயா. இந்த 300 பேரை கொண்டு நான் ஜெயத்தை தருவேன். அல்லேலூயா. அதனால தான் மனுஷனால கூடாதது தேவனாலே கூடும். நீங்க வந்திருக்கிற உங்க காரியம் இது வரைக்கும் மனுஷனால கூடாதுன்னு சொல்லிடுறீங்களா? ஆண்டவர் சொல்றார், 300 பேரை கொண்டு நான் ஜெயத்தை தரப்போகிறேன். 300 பேரை கொண்டு உன் கைகளை நான் பலப்படுத்த போகிறேன். கொஞ்சத்தை கொண்டு, கொஞ்சம் வருமானத்தை கொண்டு நான் உன் கைகளை பலப்படுத்த போகிறேன். அல்லேலூயா. நீ எதை குறித்தும் கலங்காத. உன்னோடு நான் இருக்கிறேன். உன்னோடு நான் இருக்கிறேன். கொஞ்சத்துல நீ உண்மையா இரு. நான் உன் கைகளை நான் இந்த மாதம் முழுவதும் பலப்படுத்துவேன். நீ பயப்படாத, சோர்ந்து போகாத. அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, இப்போ கிதியோன் பயத்தில் இருக்கிறான், குளிர் ஜரத்தில் இருக்கிறான். இன்னும் ஆண்டவரை 30,000 பேர் இருந்தாங்க, ஓரளவுக்கு தைரியம் இருந்தது. இப்போ அடிமட்டமாக எப்படி ஆயிட்டீங்க? 10% என்ன பண்ணிட்டீங்க? குறைச்சிட்டிங்களா ஆண்டவரை? இந்த 300 பேருக்குள்ள பயமும் இல்லை, திகிலும் இல்லை, கர்த்தர் மேலே நம்பிக்கை இருக்குது. அல்லேலூயா. கொஞ்சமாக இருந்தாலும் பரலோகத்து மேலே உனக்கு நம்பிக்கை இருந்தால் போதும். அல்லேலூயா. உனக்குள்ள எவ்வளவு எத்தனை பேர் இருக்கிற அத்தனை பேருக்குள்ள ஒரு பெரிய விசுவாசம் இருந்தா பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய வல்லமை உள்ளவர். நீங்கள் வாசிங்கள் 12ஆம் வசனம் 13ஆம் வசனம் வாசிங்க. கிதியோன் வந்தபோது ஒருவன் மற்றவனுக்கு ஒரு சொப்பனத்தை சொன்னான். அதாவது, இதோ ஒரு சொப்பனத்தை கண்டேன். சுற்றியிருந்த ஒரு வார்கோதுமை அப்பம் மீதியானின் பாளையத்துக்கு உருண்டு வந்தது. அது கூடாரம் மட்டும் வந்தபோது அதை விட தள்ளி கவித்து போட்டது. கூடாரம் விழுந்து கிடந்தது. கவனிங்க, இங்கு ஆண்டவர் போ அங்க பேசுகிறத கேளுன்றார். அல்லேலூயா. இப்போ நீ யுத்தம் பண்ணாத,
இப்போ 2 காதையும் நல்லா திறந்து வச்சுன்னு போன்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க பெரிய காரியத்தை சாதாரணமாக செய்கிறார். அல்லேலூயா. அதனால தான் வார்த்தை வரும்போது காதை என்ன பண்ணணும்? கேட்கணும். கரெக்டாக வார்த்தை வர நேரத்தில் காதை மூடிக்கூடாது. அல்லேலூயா. வார்த்தை வர நேரத்தில் கண்ணை மூடிக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. எதுக்கு இவ்வளோ பிரயாசத்தோடு வரோம்? 3 மணிக்கு எழுந்து ரெடியாகி இங்கே வந்து கண்ணை மூடுறதுக்கா? அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் சொன்னா நீ போ சேனைக்கு, காதை என்ன பண்ணு தர. இப்போ பாருங்க, அவன் ஒரு சொப்பனத்தை பேசுகிறான். என்ன சொப்பனத்தை பேசுறான்னா, இதோ ஒரு சொப்பனத்தை கண்டேன், வார்கோதுமை அப்பம் மீதியானிடத்தில் என்ன பண்ணுது? உருண்டு வந்து அந்த கூடாரத்தில் வந்தது. மீதியானுடைய கூடாரம் அவிழ்க்கப்பட்டது. இப்ப சொப்பனம், இதுக்கு அர்த்தம் யாருக்கு தெரியல? கவனிங்க, சத்துருவின் வாயிலே சொப்பனத்தை சொல்லி அவனே அந்த சொப்பனத்தை விளக்கத்தையும் காட்டி கர்த்தர் அங்க ஒரு ஜெயத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. சில பேர் சொப்பனத்தை பார்ப்போம், ஆனால் சொப்பனத்துக்கு அர்த்தம் தெரியாது. ஆனால் ஆண்டவர் அனுப்புனார்னா அவனே சொப்பனத்தை சொல்லுவான், அவனே சொப்பனத்தை வியாக்கியானம் பண்ணுவான். அல்லேலூயா. இங்க பயந்து போன கிதியோன் அவன் சொல்றான், ஒரு வார்கோதுமை அப்பம், ஒரு சப்பாத்தி உருண்டு வருதுப்பா, ஆனால் விழுந்துச்சுப்பா, அது கிதியோனின். நீங்க அடுத்த வசனம் வாசிங்க, 14 வசனம். அப்பொழுது மற்றவன், இது யோவாசின் குமாரனாகிய கிதியோன் என்னும் இஸ்ரவேலுடைய பட்டயமே, அல்லாமல் வேறல்ல. தேவன் மீதியானரையும் இந்த சேனை அனைத்தையும் அவன் கையிலே ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. கவனிங்க, ஆண்டவர் சொல்லிட்டாரு, இந்த சேனையை நான் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். ஆனா இங்க என்ன பண்றானா, இப்ப அந்த வார்கோதுமை அவன் என்ன வியாக்கியானம் பண்றான்? இப்ப அந்த வார்கோதுமை என்ன வியாக்கியானம் பண்றான்? இது கர்த்தருடைய பட்டயம். அல்லேலூயா. அவனே சொப்பனத்தை சொல்றான், அவனே சொப்பனத்துக்கு அர்த்தத்தையும் சொல்றான். இது என்ன சொல்றான்னா, இந்த கிதியோன் என்னும் இஸ்ரவேலின் பட்டயம். ஆண்டவர் பாருங்க, ஒரே ஒரு வார்கோதுமையை கர்த்தர் பட்டயமா மாத்திட்டாரு. அல்லேலூயா. ஆண்டவர் யுத்தம் பண்ணலங்க, சொப்பனத்திலே சத்ருவை கலங்கடிச்சார். அவன் சொல்லிட்டான், இந்த சேனை அனைத்தையும் கர்த்தர் கிதியோனின் கையில் ஒப்பு கொடுத்தார். இப்ப கிதியோன் எதை கேட்டான்? 2 காதுல கேட்டான் பாருங்க. அவன் மனசு தாங்கவே முடியல. அல்லேலூயா. ஏன்னா நம்ம ஆண்டவர் சொப்பனத்தை கொடுத்து ஜெயத்தை கொடுக்கிற தேவன். நீ ஆண்டவருடைய சமூகத்தில் உண்மையா பேச ஆரம்பிச்சுன்னா, அவர் இருதயத்தை ஊட்ட ஆரம்பிச்சுன்னா, உனக்காக கர்த்தர் சொப்பனத்தில் பேசுவார். உனக்காக யாரிடத்துல பேசணும் அவனிடத்துல பேசி அவனை கலங்கடிக்க வைப்பார், அவனுக்கு அர்த்தத்தை தெரிவிக்க வைப்பாரு. இப்ப பாருங்க, நீங்க 15 வசனம் அங்க. கிதியோன் அந்த சொப்பனத்தையும் வியாத்தியும் கேட்டபோது அவன் பணிந்து கொண்டு இஸ்ரவேலின் பாளையத்துக்கு திரும்பி வந்து, எழுந்திருங்கள், கர்த்தர் மீதியானின் பாளையத்தை உங்கள் கையில் ஒப்பு கொடுத்தார் என்று. ஆமென். இப்ப பாளையத்துக்கு போக பயந்து இருந்தோம் சொல்றான், எழுந்திருங்க, கர்த்தர் சேனையை கர்த்தர் நம் கையில ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. இப்போ கிதியோன் 300 பேருக்கு என்ன சொல்றானா, எக்காலத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், பானை எடுத்துக்கொள்ளுங்கள், தீவெட்டி எடுத்துக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. அப்ப எக்காலம் என்பது கர்த்தரின் ஆர்ப்பரிப்பு உனக்குள்ள இருக்கணும். இன்றைக்கு ஒரு ஆர்ப்பரிப்பு, அருவிக்கு போனா அருவி என்ன பண்ணும்? ஆர்ப்பரித்து வரும். நீ தேவ சமூகத்தில் இந்த மாதிரி நல்ல ஆர்ப்பரிப்பாயனால், உன் பாத்திரம் வெறுமையாக்க ஒப்பு கொடுப்பானால், கர்த்தர் உன் பாத்திரத்துக்குள்ள ஒரு தீவெட்டி எரிய பண்ணுவார். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் பாத்திரம் என்ன இல்லை, தீவெட்டி எரியல. அல்லேலூயா. இந்த மாதத்துல உங்க பாத்திரம் தீவெட்டி எரிந்து கொண்டு இருக்க வேண்டும். உனக்குள்ள ஆண்டவரை துதிக்கிற ஒரு ஆர்ப்பரிப்பு காணப்படணும். அல்லேலூயா. ஆண்டவரை தேடி வந்திருக்கிற உனக்குள்ள ஒரு ஆர்ப்பரிப்பு இருக்குமானால், வசனத்தை வாசிங்க, 22ஆம் வசனத்தை வாசிங்க. 22 7ஆம் அதிகாரம் 300 பேர் எக்காலங்களை ஊதுகையில் ஒருவர் பட்டயத்தை ஒருவருக்கு விரோதமாய் ஓங்க பண்ணினார். போதுமா? அல்லேலூயா. பாருங்க, ஒருவரின் பட்டயம் தங்களை தாங்களே வெட்டி கொண்டார்கள். அல்லேலூயா. நீங்க யாரும் வெட்ட தேவையில்லை, நீங்க ஆர்ப்பரித்தா போதும். நீ எக்காலத்தை உன் வீட்டில் ஊதினா போதும். ஆமென். உன் பானையில தீவெட்டி எரிந்து கொண்டிருந்தா போதும். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் உங்கள் காரியங்களை ஆண்டவர் என்ன பண்ணுவார்? ஒரு ஜெயத்தை தருவார். பயப்படுகிற சூழ்நிலையில் உங்கள் கைகளை பலப்படுத்தும். 3வது காரியத்தை நான் சுருக்கமாய் சொல்லி நான் முடிக்கிறேன். 2 நாளாகமும் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 2 நாளாகமும் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள்,
உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்றான். கவனிங்க, இங்க ஆசாவை குறித்து தேவனுடைய ஆவி ஓததின் குமாரனாக அசரியாவின் மேல் இறங்கியதினால் இன்னைக்கு அவன் சொல்றான், நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் தளர்ந்து போக விடாமல் உங்கள் கிரியைகளுக்கு தக்க பலனை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. இந்த மாதத்தில் உன் கிரியைக்கு தக்க பலனை கர்த்தர் தருவார். நீ எந்த அளவுக்கு கிரியை செய்கிறாய், எந்த அளவுக்கு ஆண்டவரை தேடுகிறாய், எந்த அளவுக்கு அவரை சந்தோஷப்படுத்துகிறாயோ ஆண்டவர் அதற்கேற்ற பலனை இந்த மாதத்தில் கர்த்தர் உங்கள் கைகளை திடப்படுத்த போகிறார். அல்லேலூயா. ஆசாவை குறித்து பார்க்கும்போது பாருங்க, 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் 10 வருஷம் தேச அமைதியாக இருந்தது. அல்லேலூயா. அதே 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் 35 வருஷம் யுத்தம் இல்லாமல் இருந்தது. அல்லேலூயா. பாருங்க, ஒரு ராஜா அவன் எப்படி பாருங்க ஒரு தேசத்தையே இவ்வளோ நடத்த முடியும்னா ஏன் வீட்டை கர்த்தர் அப்படி நடத்த முடியும்? ஏன் உங்கள் வீட்டை உங்களால் நடத்த முடியாது? ஏன் உங்கள் வீட்டுக்குள்ள இந்த அமைதி இல்லை? ஏன் யுத்தம் வந்துன்னு இருக்குது? அல்லேலூயா. பாருங்க, ஒரு நாட்டையே அமைதிப்படுத்தக்கூடிய ஒரு ஆசா. காரணம் என்னன்னா, நீங்கள் வாசிங்கள் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையும் ஆனதை செய்தான். ஆண்டவர் பார்வைக்கு ஆண்டவர் என்ன பார்க்கிறாரு? நான் நன்மையும் செம்மையுமானதை செய்தேன். நான் சொல்லுவேன், உங்க பார்வை என்ன ஆண்டவர் பார்க்கிறாரு. நான் சபையை விட்டு வெளியே போகும்போது ஆண்டவர் பார்க்கிறாரு. நான் வீட்டுக்கு போகும்போது ஆண்டவர் பார்க்கிறாரு. நான் கடைக்கு போகும்போது, வேலைக்கு போகும்போது ஆண்டவர் பார்க்கிறார் என்கிற ஒரு பார்வை உங்களுக்குள்ள இருக்கணும். உன் இருதயத்துக்குள்ள இருந்தா கர்த்தர் உன் வீட்டையும் உன் எல்லையும் அமைதியாக இருக்க செய்வார். 35 வருஷம் யுத்தம் இல்லாம இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. காரணம், கர்த்தர் அவன் கையை நெகிழ விடாமல். அல்லேலூயா. பாருங்க, இங்க தேவனுடைய ஆவி ஓததின் குமாரனாகிய அசரியா சொல்லுகிறான், நீங்கள் கர்த்தரோடு இருந்தா கர்த்தர் உங்களோடு இருப்பார். இந்த மாதத்தில் நீங்க கர்த்தரோடு இருந்தா கர்த்தர் உங்களோடு இருப்பார். நீங்க கர்த்தரை தேடினா அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். நீ கர்த்தரை விட்டுட்டீங்கன்னா அவர் உங்களை விட்டுருவார். அல்லேலூயா. எப்படி பாருங்க, ஆசை இங்கே கர்த்தருடைய ஆவியானவர் இங்கே ஓததின் குமாரனாகிய அசரியா மேல இறங்கி அவன் ஆசாக்கு எதிர்கொண்டு சொல்றான், கர்த்தரோடு இருந்தா கர்த்தர் உன்னோடு இருப்பார். அல்லேலூயா. நீ கர்த்தரை உன் காரியத்தில் விட்டுட்டீங்கன்னா கர்த்தர் உங்களை விட்டுடுவார். அல்லேலூயா. இந்த வார்த்தை அவன் திடன் கொண்டு அவன் என்ன செய்தானா, அருவருப்புகளை தனக்கு முன்பாக என்ன பண்ணான்? அகற்றினான். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, அவன் காரியங்களை பார்த்தீங்கன்னா நீங்கள் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் சொல்லுகிறது, அவன் பலிபீடங்களையும் மேடைகளையும் அகற்றினான், சிலைகளை உடைத்தான், தோப்புகளை வெட்டினான். ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்க கூடாதபடிக்கு தடையாய் இருக்கிற எல்லா அருவருப்புகளும் அகற்றினான். உன் வீட்டுக்குள்ள எங்கேயும் ஒரு அருவருப்பும் காணக்கூடாது, உன் எல்லையில காணப்படக்கூடாது. அல்லேலூயா. ஏன்னா அவரை அண்டி ஒரு தேவன் இந்த உலகத்தில் இல்லை. உன் வீட்டுக்குள்ள கர்த்தருடைய வார்த்தை தான் என்ன பண்ண அலங்கரிக்கப்பட்டு இருக்கணும். கர்த்தருடைய சமூகம் வீட்டை நிரப்பி கொண்டு இருக்கணும். எந்த காரியமும் வீட்டுக்குள்ள காணக்கூடாது. அல்லேலூயா. நீங்க 4ஆம் வசனம் வாசிங்கள். தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேடவும் நியாயப்பிரமாணத்தின்படியும் கற்பனைப்படியும் செய்யவும் யூதாவுக்கு கற்பித்தான். கர்த்தரை தேடு, கர்த்தரை கற்றுக்கொள்ளு. நான் சொல்லுவேன், இந்த வருஷத்துல கர்த்தர் உங்களுக்கு நல்ல ஆரோக்கிய சுகத்தையும் உன் காரியத்தை வாய்க்க செய்யணும்னா கர்த்தரை நல்லா தேடுங்க, இன்னும் கற்றுக்கொள்ளுங்க. குழந்தையா இருக்காதீங்க, இன்னும் நல்ல ஆண்டவர் துதித்து பாடுங்க, வேதத்தை நல்லா படிக்க ஆரம்பிங்க, முழங்கால் போட்டு தேவனோடு பேசுங்க. கர்த்தர் உங்க காரியங்களை வாய்க்க செய்ய போகிறார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவாரு? நீ பயத்தோடு தேடும் போது கர்த்தர் உங்கள் கைகளை திடப்படுத்துவார். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, அவன் என்ன செய்தான்? இந்த கர்த்தருடைய வார்த்தை வரும்போது கர்த்தருடைய பலிபீடத்தை புதுப்பித்தான். இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு சொல்றாரு, இன்னும் பழைய காரியம் உள்ள இருக்குது, எல்லாவற்றையும் அகற்றி உன் பலிபீடம் இன்னைக்கு புதுப்பிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. ஏனென்றால் அந்நிய அக்கினி உனக்குள்ள பலிபீடத்தில் வரக்கூடாது, பரலோகத்தின் அக்கினி உன் பலிபீடத்தில் எரிய வேண்டும். அல்லேலூயா. பாகாலின் தீர்க்கதரிசிக்கு முன்பாக எலியா இருக்கும்போது அவன் பலிபீடத்தை கட்டி நான் உடைய ஊழியக்காரன் என்று சொல்லும்போது பரலோகத்து இந்த அக்கினி இறங்கியது. அல்லேலூயா. அவன் பாகாலின் தீர்க்கதரிசி எவ்வளவு அவன் என்ன பண்றான்? காயம் உண்டாக்குறான், ஆடுறான்.
இந்த உலகத்தில் என்ன வந்து ஆனாலும் அது பொல்லாத ஆவி, அதால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறாரு. கர்த்தர் வானத்தின் அக்கினி இறங்கி உன் பலிபீடத்தை எரிய பண்ணுவார். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 51:10, தேவனே சுத்த இருதயத்தில் என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை உள்ளத்தை புதுப்பியும். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரே சுத்த இருதயத்தை என்னில சிருஷ்டிங்க ஆண்டவரே, நிலவரமான ஆவி, நிரந்தரமான ஆவியை எனக்குள்ள புதுப்பிங்க ஆண்டவர். அல்லேலூயா. நீங்கள் 13ஆம் வசனம் வாசிங்க. 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் நான் முடிக்கிறேன். சிறியோர் பெரியோர் ஸ்திரீ புருஷர் எல்லாரிலும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை தேடாதவன் எவனோ அவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்று ஒரு உடன்படிக்கை செய்தான். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, அவன் உடன்படிக்கை செய்யணும். சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் கர்த்தரை தேடணும், இல்லைன்னா உங்களுக்கு ஆபத்து. அல்லேலூயா. வேதம் சொல்றது 2 ராஜாக்கள் 17:38 கர்த்தரை பயத்தோடு தேடும்போது கர்த்தர் எல்லா காரியங்களையும் தப்புவிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. இங்க ஆசா பயத்தோடு கர்த்தரை தேடினான், கர்த்தர் அவன் எல்லா காரியங்களையும் தப்புவித்தார். நம்ம எல்லாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தை, பயப்படாதே உங்கள் கைகளை நான் திடப்படுத்துவேன். அல்லேலூயா. பதட்டமான சூழ்நிலையில் உங்கள் கைகளை திடப்படுத்துவேன். பயப்படுகிற சூழ்நிலையில் உங்கள் கைகளை திடப்படுத்துவேன். பயத்தோடு தேடும்போது நான் உங்கள் கைகளை திடப்படுத்துவேன். அல்லேலூயா. ஆசா பயத்தோடு தேடும்படி அவன் கட்டளையிட்டான், உடன்படிக்கை பண்ணினான். கர்த்தர் அவருடைய முடிவை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆமென். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம், கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய நன்மை, கர்த்தர் உன் கைகளை திடப்படுத்துவார். உன் கைகள் தளர்ந்து போகாது, உன் கால்கள் ஆமென் சோர்ந்து போகாது. அல்லேலூயா. அவர் தளர்ந்து போன கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துவார். உனக்குள்ள இந்த மாதத்தில் எந்த பயமும் உன்னை தொட முடியாது. கர்த்தர் உன் கைகளை திடப்படுத்துவார், வலுப்படுத்துவார். தளர்ந்து போன உன் கைகளை, கடந்த மாதம் விலை தளர்ந்திருக்கலாம், வர வேண்டிய நன்மை கையில் கிடையாமல் போயிருக்கலாம். ஆனால் இந்த மாதத்தில் கர்த்தர் பயப்படாதே, உங்கள் கைகளை நான் திடப்படுத்துவேன், நான் பலப்படுத்துவேன், நான் வலுப்படுத்துவேன். பதட்டமான சூழ்நிலையில் நான் உங்கள் கைகளை நான் திடப்படுத்துவேன். பயந்து போன சூழ்நிலையில் எந்த பயமோ உன்னை அமிழ்த்தாதபடிக்கு உன் கைகளை நான் திடப்படுத்த போகிறேன். பயத்தோடு தேடும்போது ஆண்டவர் உனக்கு வெளிப்படுத்துவார், அவர் உன்னை தப்புவிப்பார், அவர் உன் கைகளை திடப்படுத்துவார். உன் கைகள் தளர்ந்து போவதில்லை, உன் முழங்கால்கள் பலனற்று போவதில்லை. உன்னை உறுதியாய் கண்மலையின் மேல் நிற்க வைப்பார். ஆமென். நீ எந்த பதட்டத்தோடு கலங்க தேவையில்லை, அலற தேவையில்லை. கர்த்தர் உன்னோடு கூட இருந்து உன்னை பலப்படுத்துவார், உன்னை நிலை நிறுத்துவார், உன் கால்களை உறுதிப்படுத்துவார். ஷபாலா துராபா கதரபலதர. நீ பயத்தில் திகில் அடைந்து போவதில்லை. மீதியானின் சேனையை மேற்கொள்வாய். ரபாலா சிக்கரபாலா துராபா கரபாலா. ஜெயத்தை கர்த்தர் உனக்கு தருவார். ஓ ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னோடு கூட இருந்து உன் வலது கரத்தை பிடித்து நடத்துவார். ஓ ரிபாகதரன மதுரன மசிக்கரபாலா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் கையை பிடித்து உன்னை தூக்கி விடுகிற கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். கடலிலே, சமுத்திரத்திலே, உலகத்திலே மூழ்கி விடாதபடிக்கு அவருடைய கரம் நீட்டி உன்னை தூக்கி விடுவார். எப்படிப்பட்ட ஆபத்தா இருக்கலாம், எப்படிப்பட்ட ஒரு மரண போராட்டமா இருக்கலாம், ஆனால் தூக்கி விடுகிற கர்த்தர் உன்னோடு இருக்கிறார்.
ராபாலா சிக்கராபாலா. உன்னை தூக்கி சமவெளியில் நடக்கிறது போல கடலிலே உன்னை நடக்க வைப்பார். அதிசயத்தை உனக்கு செய்வார். ஆர்ப்பரிக்கிற காற்றை அடக்குவார். ஓ சிபாலாதாரா நாமகாதாரா, நீ பயப்படாதே, கைகளை நான் திடப்படுத்துவேன். ஆமென். உங்க கைகளை ஆண்டவர் திடப்படுத்துவார். தளர்ந்து போக விட மாட்டாரு. உன்னை விழ விட மாட்டாரு. உன் கைகளை உறுதிப்படுத்துவார். ஓஹாலை வலுப்படுத்துவார். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். சபையாரையும் பிள்ளைகளின் குடும்பத்தையும் யூடியூபின் வாயில பார்க்கிற ஒவ்வொருவரையும் அவர்கள் கைகளை நீர் திடப்படுத்துவீராக. கைகளை நீர் திடப்படுத்துவீராக. ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென்.